Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்టిక్యులர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கொஞ்ச நாளா கிரைம் பேட்ரோல் போடாம தான் இருந்தோம். ஆனா நிறைய பேர் போட சொல்லி கேட்டீங்க. அதனால தான் போடலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். கிரைம் பேட்ரோல் பார்க்குறவங்கள விட கேட்குறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. நிறைய பேர் போடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குது. அதனால தான் நான் நடுவில் கொஞ்ச நாள் போடாமல் இருந்தேன். லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். கொஞ்ச நாள் கேப் விட்டு வந்திருக்கிறதுனால ஒரு சூப்பரான கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்கூட்டியே காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சீன் ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தி சஞ்சய்னு ரெண்டு பேர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதுல இந்த சஞ்சய் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. முதுகுல காயம்லாம் இருக்கு. பிரீத்தி தான் அதுக்கு மருந்தை போட்டு விடுறாங்க. உங்களை நீங்களே எதுக்கு காயப்பத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்குள்ள ஒரு கில்ட் இருக்கு, அதனால தான் இப்படி காயப்பத்திக்கிறேன். எனக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு, உன்கிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பிரீத்தி ரெக்கார்ட் பண்ணோம்னு நினைக்கிறாங்க. இவருக்கு தெரியாம போன் எடுத்து ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுறாங்க. இவர் பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்பதான் டைட்டில போட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்க பேரு பிரியங்கா அப்படின்றது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். ஒரு கிஃப்ட் பாக்ஸ வச்சிருக்காங்க. இப்ப கிளம்பணும்ன்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நெத்தியில ஒரு காயம் இருக்கு. அந்த காயத்தை இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சரி மேக்கப் போட்டு மறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி மேக்கப் போட்டு மறைச்சிடுறாங்க. இப்ப கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களோட அண்ணி இருக்காங்கல்ல, சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சப்பாத்தில ஒன்ன மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் பிரியங்கா ஞாயிற்றுக்கிழமை எங்கம்மா கிளம்புறன்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு பிரியங்கா சொல்றாங்க. பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனுமே தங்கச்சி கிளம்புறத கவனிக்கிறது. இந்த பிரியங்கா ஒரு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜெய்ன்ற ஒரு சின்ன பையன் தான் வந்திருக்கான். ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஒரே காலனியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு ஜெய்யோட பர்த்டேவா இருக்கும். அதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜெய் கிட்ட பேசுறது ஜெய்யோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் ஜெய்யை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க போல. இன்னைக்கு உன்னோட பர்த்டேல, அதனால தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்ற மாதிரி தராங்க. அந்த பையன் பெருசா விருப்பம் இல்லாத மாதிரி தான் கிஃப்ட ஓபன் பண்றான். ஒரு ஃபுட்பால் தான் இருக்கு, நன்றின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றான். சரி வா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த சின்ன பையன் ஏன் சோகமா இருக்கான்னு தெரியல. இப்போ ஒரு பாபாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த பாபா நம்ம தப்பு பண்ணிக்கிட்டா நம்மளே தான் தண்டிச்சுக்கணும், இந்த தண்டிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி யார்கிட்டயோ சாட்டிய தராரு. யார்கிட்ட சாட்டிய தராருன்னா பிரியங்காவோட அண்ணன் கிட்ட தான் சாட்டிய தராரு. அந்த அண்ணன் அவரையே அடிச்சு காயப்பத்திக்கிறாரு போல. இப்ப அண்ணன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காலையில கிளம்பி போன தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராங்க. வாமா வந்து சாப்பிடுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இப்ப அண்ணி இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கல்யாணமும் பண்ணிக்க மாட்டா. இந்த காலனில இருக்க எல்லாரும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தான் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி புலம்புறாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு அண்ணன் கேக்குறாரு. அண்ணன் சொன்ன நீ புரிஞ்சுக்க மாட்டியா, எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தங்கச்சி பேசுறாங்க. விருப்பம் இல்லைன்னா எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இதனால இந்த இடத்துல சண்டை மாதிரி ஏற்படுது. அந்த சண்டையில அன்னிக்கும் இந்த தங்கச்சிக்கும் தான் பயங்கரமா முட்டிட்டு இருக்கு. அம்மா எப்பவுமே பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல. நீ கொஞ்சம் அமைதியா இருன்ற மாதிரிலாம் மருமகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி சாப்பிடாமையே படுக்கிறதுக்காக போயிடுறா. இவ சண்டை போட்டதுனால தான் சாப்பிடாமையே போயிட்டான்ற மாதிரி மருமகளை போட்டு மாமியார் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் பொண்ணு பிரியங்காவை பார்க்கலான்ற மாதிரி அம்மாவும் பார்க்கறதுக்காக ரூம்க்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல சாப்பாடு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அண்ணன் தான் சாப்பாடை வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவன் எங்க போனான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்ரூம்குள்ள வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க சிங்க்ல வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கீழே விழுந்திருக்காங்க. இப்ப அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பிரியங்காவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. டே இங்க வா அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க போல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல பரபரப்பா ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல வெளியே வந்த டாக்டர் இருக்கார்ல, சார் அவங்க இங்க வரும்போதே இறந்து போயிருக்காங்க, இது போலீஸ் கேஸ், நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது போலீஸ் கேஸான்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல தகவல் கிடைச்சி இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இங்க இருக்க அண்ணன் கிட்ட விசாரிக்கிறாங்க. இவர் அண்ணனே சொல்றேன். அண்ணனுமே என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அம்மா பார்த்து கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, அண்ணனும் அண்ணனோட ஒய்ஃபும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போயிருப்பாங்க.
அசைவு இல்லைன்றது இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. எப்படி இது நடந்ததுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் அண்ணன் சொல்றாரு. சரி நாங்க வீட்டுக்கு வந்து செக் பண்றோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பிரியங்கா சிங்க்ல வாந்தி எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா தெரியுது. எதையோ சாப்பிட்டு அதை தாங்க முடியாம வாந்தி எடுத்திருக்காங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அங்க சாப்பாடு இருக்கிறத கவனிச்சவங்க சாப்பாடு யார் தந்ததுன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் தங்கச்சி நைட்டு சாப்பிடல, நான் தான் கொண்டு வந்து வச்சேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இங்க இருக்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அதாவது காலையில கிளம்புறதுக்கு துணியெல்லாம் தங்கச்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுட்ல ஏதாவது கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டெஸ்ட்டுக்காக கொண்டு போயிடுறாங்க. இப்ப மனிஷான் எதிர் வீட்டு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட பையனா தான் அந்த சின்ன பையன் ஜெய் இருப்பான். என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறான். எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களுமே தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுல தங்கச்சி பிரியங்கா இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேக்குறாங்க. இதெல்லாம் இந்த பையனும் கவனிச்சிடுறான். எது பிரியங்கா அக்கா இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றான். அவங்க இறந்து போனதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றான்னு தெரியல. இப்ப பிரியங்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருது. அது மூலியமா அவங்க எப்படி இறந்து போயிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. தூக்க மாத்திரையை நிறைய சேர்த்தா ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகி இறந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்க வீட்ல இருந்து ரைஸை கொண்டு வந்தோம்ல, அதுல கலந்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இதை தாண்டி அந்த வீட்டுல செக் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆளுங்க தூக்க மாத்திரை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த ஃபேமிலியை பார்த்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இது சாதாரணமா நடக்கல, யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்க, யார் மேலேயே சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாரு. அப்ப மாமியார் இருக்காங்கல்ல, எனக்கு மருமக மேலதான் டவுட் இருக்குன்ற மாதிரி மருமகளை சந்தேகப்படுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. மருமகளும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் மருமக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாமியாருக்கு சுகர்லாம் இருக்கும், ஆனா பிரியங்கா இருக்கா பாத்தீங்களா, அம்மாக்கு நிறைய ஸ்வீட்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் அம்மாக்கு தராது அப்படின்ற மாதிரி அண்ணனுமே சொல்றாரு. அப்ப கரெக்டா அண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற, நீ பாட்டிக்கு இப்படி பண்ணிருவ, ஏதாவது செலவு வந்ததுன்னா உன் அண்ணன் தானே பண்ணணும், எங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. இப்படிதான் அடிக்கடி பிரியங்காக்கும் இந்த அண்ணிக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் போல. இத்தனை வயசாயும் இன்னும் கல்யாணம் பண்ணி போகாம வேற இருக்குன்ற மாதிரி அண்ணி புலம்புறாங்க. இதனால தங்கச்சியும் கோவப்பட்டு அண்ணியை திட்டிட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சாப்பாடு நீங்க தானே தந்தன்னு சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி அண்ணனும் நடந்த விஷயத்த சொல்றாரு. தங்கச்சி சாப்பிடாம போயிட்டால, இவருக்கு மனசு கேட்கல, அதனால சாப்பாடு தரதுக்காக தங்கச்சி ரூம்க்கு வந்துடுறாரு. தங்கச்சி போன் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. இந்தமா சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. தங்கச்சியும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இத்தனை வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா எப்படிமா, எல்லாரும் ஒவ்வொன்னு பேசுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதான் வேணான்னு சொல்றேன்ல, ஏன் டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி தங்கச்சி கோவப்பட்டு இருப்பாங்க. இவருமே சாப்பாடை வச்சுட்டு கிளம்பி இருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஏன் தங்கச்சி கல்யாணம் வேணான்னு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் ஏற்கனவே என்னோட தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணா, பேரு அசோக், அவன் கூட கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு சார், ஆனா அப்பதான் ஒண்ணு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அசோக்கை பார்க்கறதுக்காக வேகமா வீட்டுக்கு போவாங்க. ஆனா அசோக் வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்திருப்பாரு. இதை பார்த்து இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. இதனால டென்ஷன் ஆனவங்க அசோக்கை போட்டு திட்டுறாங்க. இதுக்கப்புறம் உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் வாழ்க்கையில திரும்பி வந்துடாது அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையை அங்கேயே கிழிச்சு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுல்ல, அதனால கல்யாணத்துல இவங்களுக்கு நம்பிக்கை போயிருக்கும், கல்யாணம் வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப தேடிட்டு இருந்தாங்கல்ல, தூக்க மாத்திரை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா அது அம்மாக்கு வாங்கின தூக்க மாத்திரையா இருக்கும். சார் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் காமிச்சுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. சரி நாங்க டெஸ்டிங்காக கொண்டு போனோம், எடுத்துட்டு போறோம்ன்ற மாதிரி இங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் அங்க இருக்காங்கல்ல, சரி இந்த பொண்ணு தான் தற்கொலை பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு மறுநாள் கிளம்புறதுக்காக துணி முதற்கொண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுத்திருக்கா. அப்படி படுத்தவ எப்படி சூசைட் பண்ணலாம் நினைச்சிருப்பா, கண்டிப்பா அவ இந்த விஷயத்த பண்ணல, வேற யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, எப்படி இது நடந்திருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணோட கால் லாகலாம் மொத்தமா எடுத்து பாருங்கன்னு சொல்றாரு. ஸ்டார்டிங் சஞ்சய்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த காலனியோட ஹெட்டா இருப்பாரு, அதாவது செக்ரட்டரியா இருப்பாரு. போலீஸ் விசாரணை பண்றதை பார்த்து லைட்டா பதட்டப்படுறாரு. இப்ப போலீஸை கண்டுக்காத மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. போலீஸுங்க இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்றாங்க. செக்யூரிட்டியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா இங்க இருக்க ஜெயின்னு ஒரு பையன் கூட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அடிக்கடி அந்த பையன் கூட விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி இவங்க விளையாடுறது சுத்தமா அந்த ஜெயோட அம்மாக்கு பிடிக்காது. அவங்க பேரு மனிஷா, இவங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த பிரியங்கா இருக்காங்கல்ல, இந்த ஜெய்ய கூட பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த மனிஷா இருக்காங்கல்ல,
எதுக்காக இவகிட்ட பேசிட்டு இருக்க, இவகிட்ட எல்லாம் பேசாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, வான்ற மாதிரி பையன் அங்க இருந்து கூட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் தள்ளி இருந்து இவருமே கவனிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் பிரீத்தின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு மகேஷ் அப்படின்றது. ரீசெண்டா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நடக்க முடியாம வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க எங்க கிளம்புறாங்க அப்படின்றது ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரியுது. அதாவது ஒய்ஃப் அஃபேர் வச்சிருக்கிறது ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரியுது. நீ எங்க கிளம்பிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. தெரியும்ல, ரொம்ப சந்தோஷம், உங்களால என்ன சந்தோஷப்படுத்த முடியல, அதனால தான் இந்த மாதிரி நான் போறேன், கண்டும் காணாம இருங்கன்ற மாதிரி ஒய்ஃபுமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மகேஷ் ஃபீல் பண்றாரு. காலனில போலீஸுங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்ப சஞ்சய் பேசுறதுக்காக வந்துடுறாரு. மேடம், இந்த மாதிரி காலனில விசாரணை பண்ணீங்கன்னா இந்த காலனிக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும் மேடம், தயவு செஞ்சு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு உயிர் பேருக்கு அப்படிலாம் எங்களால போக முடியாது, விசாரணை பண்ணிட்டு தான் போவோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடுங்கன்ற மாதிரி சஞ்சயும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மனிஷா கிட்ட விசாரணை பண்ணலான்ற மாதிரி மனிஷாவோட வீட்டு கதவை தட்டுறாங்க. மனிஷாவும் பையனும் வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா மனிஷா போலீஸ் கிட்ட பேச விரும்பல போல, கதவையே திறக்க மாட்டாங்க. என்ன கதவே திறக்க மாட்டாங்க, அவங்க உள்ளதான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட இவங்க கேக்குறாங்க. மேடம், வெளியே போன மாதிரி பார்க்கல, உள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. இந்த பிரீத்தி இருக்காங்கல்ல, சஞ்சய் கூட தான் அஃபேர்ல இருக்காங்க. இப்ப அவர் கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே அவரை நிறைய குடிக்க வைக்கிறாங்க. அதே சமயம் இவங்க குடிக்க கூடாதுன்றதுக்காக சரக்கெல்லாம் அங்க இருக்க செடியில ஊத்திடுறாங்க. அவரை பயங்கரமா போதி ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. இப்ப பயங்கரமா அவரை போதி ஆக்கிடுறாங்க. இப்ப அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் ஓவரா போதை ஆயிட்டார்ல, அதனால இந்த இடத்துல படுத்துடுறாரு. என்ன இவன் கிட்ட பேசலான்னு பார்த்தா இவன் படுத்துட்டான் அப்படின்ற மாதிரி பிரீத்தி ஷாக் ஆயிடுறாங்க. பிரீத்தி எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அந்த பிரியங்காக்கு அன்னைக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்திருக்குன்றதை இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப விசாரிச்சு இவருமே லிஸ்ட கொண்டு வந்துடுறாரு. யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்திருக்குன்றத சொல்றாரு. ஆக்சுவலா மனிஷான்ற ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அந்த லேடி கால் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியோட ஹஸ்பண்டா மகேஷ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரு கால் பண்ணிருக்காரு. ரெண்டு பேருமே ஏஜென்ட் வேலை தான் பாக்குறாங்க. அது ரிலேட்டடா கூட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. இதை தாண்டி அசோக்கும் கால் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. அதாவது இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்து கல்யாணம் கேன்சல் ஆச்சு பாத்தீங்களா, அவரும் கால் பண்ணிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு கஃபேக்கு போயிருக்கா சார், அங்க இருக்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் எங்களுக்கு கிடைச்சது, அதை பாருங்கன்ற மாதிரி ஆளுங்களும் இன்ஸ்பெக்டருக்கு போட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல எதர்ச்சியா அசோக்க மீட் பண்ணிருக்காங்க. அசோக் ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, என் கையை விடுன்ற மாதிரி அவரோட மூஞ்சில தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க. அவரும் கோவப்படுறாரு. சோ இப்படி கோவப்பட்ட அசோக் கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங் காமிச்ச சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. அதாவது பிரீத்தி இருக்காங்கல்ல, இந்த சஞ்சய் கூட ஒன்னா இருந்துடுறாங்க. சஞ்சயோட முதுகுல சாட்டையில அடிச்ச மாதிரி காயம் இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, அந்த பாபா சொல்றதை கேட்காதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு எனக்கு இது தேவைதான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அவர் சொல்றதை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டா இவங்க ரெக்கார்டும் பண்றாங்க. மனிஷா அன்னைக்கு கதவை திறக்கல, ஆனா இன்னைக்கு லேடி அசிஸ்டன்ட் வந்து மனிஷா கிட்ட பேசுறாங்க. எதுக்காக இன்னைக்கு கதவை திறக்கலன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, எதுக்காக நீங்க அந்த பிரியங்காக்கு கால் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவா மேடம், என் பையன் கிஃப்டோட வீட்டுக்கு வந்தா மேடம், கிஃப்ட தந்ததுக்கு நன்றின்ற மாதிரி தான் கால் பண்ணி சொன்னன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க சொன்னது பொய்ன்றதை இந்த லேடி அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா பையன் பார்க்க விட்டு வரதுக்கு இந்த டைம் ஆயிருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க கால் பண்ணிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறாங்க. மேடம், சாதாரணமா கால் பண்ண மேடம், அதுக்கு போய் என்னமோ கொலை பண்ண மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அசோக் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராங்க. சார், நாங்க கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகணும், அதனால தான் சாதாரணமா கால் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஓஹோ, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுனீங்களா, இந்த ஃபுட்டேஜுக்கு என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அதாவது ஓட்டெல்லாம் அவங்களோட கையை பிடிச்சிருப்பாரு. அவங்க பயங்கரமா கோவப்பட்டு இவரோட மூஞ்சில தண்ணியை ஊத்திருப்பாங்க. இவர் முறைச்சு பார்த்திருப்பாரு. அவங்க தண்ணியை ஊத்துனது உங்களுக்கு கோவத்தை வர வச்சிருக்கு, அதனால ஏதோ பண்ணி அவங்களை காலி பண்ணிருக்கீங்க, அதுதானன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சார், எதர்ச்சியா கஃபேல வச்சு பார்த்தேன் சார், பேசுறதுக்கு ட்ரை பண்ண, அவ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டா, அதனால தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணி பேசலான்றதுக்காக கால் பண்ண, மத்தபடி எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசோக் சொல்லிட்டு இருக்காரு. வேற ஊரை சேர்ந்த ரெண்டு பசங்க இங்க வீடு மாதிரி புடிச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பசங்க கால் பண்ணிருப்பாங்க. நீங்க எதுக்கு கால் பண்ணீங்கன்னு லேடி அசிஸ்டன்ட் விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த வீட்டுல ஒரு இடத்துல தண்ணி ஒழுவும், இத பத்தி சொல்றதுக்காக தான் கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனும் தம்பியும் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட்டும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஜெயோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, என்ன கஷ்டம்னு தெரியல. அதுக்கு பிரியங்கா தான் ஆறுதல்லாம் சொல்லுவாங்க. அதுல இருந்து இவனை வெளியே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அம்மா எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல போல. அதனால அம்மா மேல இவனுக்கு கோபம் தான் வருது. அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, சைலண்டா இவன் பேக் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். எங்க கிளம்புறான் அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருது. அதாவது வீட்டுல சாப்பாடுல கலந்துருக்காங்களான்னு செக் பண்ணாங்க பாத்தீங்களா, சாப்பாடுல கலக்கலன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது.
இதை தாண்டி வீட்ல இருந்து ஒரு தூக்க மாத்திரை எடுத்தாங்கல்ல, அந்த தூக்க மாத்திரையே கலக்கல, வேற டோசேஜ்ல இருக்க தூக்க மாத்திரையை தான் கலந்திருக்காங்கன்றது தெரிய வருது. சோ வீட்ல கலந்து தரல, வெளியே அவங்க இருக்கும் போதே யாரோ கலந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரியாக்ட் செஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க வாந்தி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போனாங்க, யாரெல்லாம் பார்த்தாங்கன்றதை நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நமக்கு பிரியங்காவோட அண்ணனை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பிரீத்தி ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ இவர்கிட்ட தான் இருக்கு. இவரும் போன்ல பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. இவர் முதுகுல சாட்டையால அடிச்ச மாதிரி காயம் இருக்கு. இவர் தப்பு பண்ணதா நினைச்சு சாட்டையால இவரே அடிச்சுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க உங்களை நீங்களே துன்புறுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. இவருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. பிரீத்தி எடுத்த வீடியோ இவர்கிட்ட எப்படி வந்ததுன்னு தெரியல. இப்ப பிரியங்காவோட பாஸ பாக்குறதுக்காக வராங்க. இவருமே கால் பண்ணிருப்பாரு. எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. வேலை விஷயமா பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் தான் அந்த மகேஷுக்கும் பாஸா இருப்பாரு. மகேஷும் பிரியங்காவும் பேசியிருக்காங்கல்ல, எது ரிலேட்டடா பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. சார் வேலை ரிலேட்டடா தான் பேசியிருப்பாங்கன்னு இவரும் சொல்றாரு. பிரியங்கா வேலை விஷயமா பேசுறதுக்காக மகேஷை பாக்குறதுக்காக வீட்டுக்கே போவா. அதெல்லாம் சுத்தமா மகேஷோட ஒய்ஃப் பிரீத்திக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி இந்த பாஸ் சொல்றாரு. இப்பதான் நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பிரீத்தியும் வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரியங்கா இருக்காங்கல்ல, 2 பசங்களை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. மகேஷ் கொலிக் தானே, அவருக்கும் சில வீட்டை பத்தி தெரியும். அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் சுத்தமா பிரீத்திக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ எதுக்காக சும்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, நீ வரதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம்லாம் வராது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அதாவது ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் அஃபேர் போறதா நினைச்சு இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. பிரியங்காவோட பாஸ் இந்த மாதிரி சொல்றாருல, சரி மகேஷ் கிட்ட விசாரிப்போன்ற மாதிரி மகேஷ் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உங்களுக்குள்ள எப்படி பழக்கம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் அவ என்னோட தங்கச்சி மாதிரி சார், அப்படிலாம் எந்த ஒரு பழக்கமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஒய்ஃப் சந்தேகப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கால, அதனால நானும் அப்படி பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஒய்ஃப் துரோகம் பண்றாங்களா, எப்படி நீங்க சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவளே அவளோட டைரியில எழுதி வச்சிருக்கா சார், அந்த டைரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அவங்களோட ரூம்க்கு வந்து அவங்க வச்சிருக்க டைரி எடுக்கிறாரு. நீங்களே பாருங்கன்ற மாதிரிலாம் டைரியை காட்டுறாரு. அந்த டைரியில சஞ்சய் கூட இவங்க பழகிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. அந்த பிரீத்தி ஒரு ஹோட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. வாசல்ல வச்சே போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்கள லாக் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியங்கா மேல கோவப்பட்டு இவங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரீத்தி இருக்காங்கல்ல, சார் பிரியங்காக்கு நான் ஒரு ஹெல்ப் தான் பண்ண நினைச்சேன், அவ தான் என்ன மீட் பண்ணி அந்த ஹெல்ப்பே கேட்டான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சஞ்சய் இருக்கார்ல, இந்த ஜெய்ன்ற பையன் கிட்ட தப்பா நடந்திருக்காரு. அதை பத்தி பிரியங்கா சொல்லி தான் இவங்களுக்கு தெரிய வருது. நீங்க தான் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிரியங்கா கேட்டிருப்பா. இந்த விஷயத்துல நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்க அவர் கூட பழக்கத்துல இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட எப்படியாவது பேசி உண்மையை வாங்குங்க, அப்பதான் அவருக்கு தண்டனை வாங்கி தர முடியும். ஒரு சின்ன பையன் கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்காரு, அவருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும், ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுங்கன்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பா. இவ சொன்னதுக்காகலாம் இவங்க பண்ணோம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. சஞ்சய் இப்படி பட்டவரா அப்படின்ற மாதிரி பிரீத்திக்கே ஷாக் ஆயிருக்கும். சரி செக் பண்ணி தான் பாப்போமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி பிரியங்கா கிட்டயும் சொல்லிடுறாங்க. அப்பத்துல இருந்து தான் இவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏதாவது பண்ணி அவரோட மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அப்படி அவரோட கஷ்டத்தை சொன்னார்ல, சொல்லும் போது இந்த பையன் கிட்ட தப்பா நடந்தன்றதா சொல்லியிருப்பாரு. அவருக்கே தெரியாம அந்த விஷயத்தெல்லாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்க எதுக்காக எங்க கிட்ட தரலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் தங்கச்சி கிட்ட தரலாம்னு நினைச்சேன், அவ தான் உயிரோட இல்லல்ல, அதனால அண்ணன் கிட்ட தந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. பிரீத்தி தங்கச்சி இறந்து போனதுனால அண்ணன் கிட்ட தந்திருக்காங்க. ஆனா அண்ணன் அந்த வீடியோவை பார்த்தோம் எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இருக்காரு. நியாயமா போலீஸ் கிட்ட சொல்லணும்ல, சொல்லாம இருக்காரு. எதுக்காக இவரு சஞ்சயை காப்பாத்தணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கேள்வி வந்துருது. இவ்வளவு நாளா எதுக்காக எங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறமா அவளோட பேரு டேமேஜ் ஆவறதுல எனக்கு விருப்பம் இல்ல சார், அதனால தான் இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன்னு சொல்றாரு. மேற்கொண்டு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டல. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஜெய்ய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஜெய் வீட்டை விட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா தாத்தா வீட்டுக்கு தான் போயிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, வாங்க அப்ப தாத்தா வீட்டுக்கு போலான்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே டிராவல் பண்ணி உங்களோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த சின்ன பையன் உண்மையிலேயே இந்த இடத்துல தான் இருக்கான். இப்ப சஞ்சய் மிஸ் ஆகுறாரு. ஒருவேளை தாத்தா ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. உங்க பேரனுக்கு என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. நேத்து என்னோட பேரன் சொல்லி தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தாத்தா நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. வீட்ல இருந்து வந்த ஜெய் இருக்கான் பாத்தீங்களா, தாத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அம்மாக்கும் இது தெரியும், அம்மா எதுவுமே பண்ணல தாத்தா, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். இப்ப அம்மாவும் இதை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.
ஆக்சுவலா சஞ்சய் விஷயத்தை வெளியே கொண்டு வந்தா பையனுக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஏற்படும்ல, அதனால தான் இவங்க வெளியே கொண்டு வராம இருந்திருப்பாங்க. இப்பதான் நடந்த அந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. சஞ்சய் வீட்டுல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த சின்ன பையன் விளையாடிட்டு இருக்க பால் உள்ள வந்துரும். அங்கிள் பால் உள்ள வந்துருச்சு எடுத்துக்குவான்ற மாதிரி கேக்குறான். எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனும் தேடி எடுத்துட்டு இருக்கான். இவருமே குறுகுறுன்னு அந்த பையனை ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பையன் கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. இந்த விஷயத்த அம்மா வெளியே கொண்டு வராம இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பிரியங்கா வெளியே கொண்டு வந்து தண்டனை வாங்கி தரணும்னு யோசிச்சிருப்பாங்க. இதனால தான் பிரியங்கா விட்டு பையனை விலக்கி இவங்க கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப பையனை உட்கார வச்சு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸாக்டா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு செக் பண்ண போறாங்க. இந்த தாத்தா வேணாம் தடுக்கிறாரு. அதை மீறியே இவங்க செக் பண்றதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தா சஞ்சய் தான் கிடக்குறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. பேரன் சொன்னோன்னா தாத்தா ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. அதுக்காக ஒரு பிளான போட்டிருப்பாரு. இப்ப சஞ்சயை உட்கார வச்சு இவங்களும் பேசுறாங்க. ஆக்சுவலா சஞ்சய் பண்ண தப்ப பிரியங்கா வெளியே கொண்டு வரலாம் நினைச்சாங்கல்ல, அந்த கோவத்துல கூட பிரியங்காவை இவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த சஞ்சயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தாத்தா கிட்ட என்ன பண்ணீங்க, எப்படி அவனை தூக்குனீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தாத்தாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. பேர நடந்ததை சொன்னோன்னே இவர் வேலைக்காரர் கூட சேர்ந்து தூக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. தாத்தா நடந்து வந்துட்டு இருக்கும் போது மயக்கம் வர மாதிரிலாம் நடிக்கிறாரு. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க சஞ்சயும் பாக்குறாரு. வீட்டுக்கு மட்டும் போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் வேலைக்காரன் சொல்றான். இவருமே சரின்ற மாதிரி கூட்டு வர்றாரு. அப்படி கூட்டு வந்துட்டு இருக்கும் போது இவங்களுமே அடிச்சு லாக் பண்ணிருப்பாங்க. உங்க பேரனுக்கு நடந்தது மோசமான விஷயம் தான், அதுக்கான தண்டனையை நாங்க வாங்கி தரோம், நீங்க இதெல்லாம் கையில எடுக்காதீங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அடுத்ததான் அண்ணனை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் முன்கூட்டியே சஞ்சயை பத்தி சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருந்ததுக்கு என்ன காரணம்ன்றத சொல்றாரு. ஏன்னா சஞ்சயை பத்தி நான் வெளியே கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, சஞ்சய் என்னோட தங்கச்சியோட பேரை டேமேஜ் பண்ணிடுவான், அதனால தான் கொண்டு வரலன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி என்ன டேமேஜ் பண்ணுவான் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ணனும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தங்கச்சியை அசோக்னு ஒருத்தன் சீட் பண்ணான் பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து தங்கச்சியோட ஆக்டிவிட்டியே மாறிடும். தங்கச்சி பிசிக்கலா மட்டும் நிறைய பேர்கிட்ட பழகுவாங்க. அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பசங்க கூட இவங்க கார்ல வந்து இறங்குவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அண்ணனுமே கவனிக்கிறாரு. அண்ணன் பக்கத்துல இருக்க சஞ்சய் கவனிக்கிறாரு. சஞ்சய் இருக்கார்ல, உன் தங்கச்சி போக்கே சரியில்லை, அடிக்கடி வேற வேற நபர்கள் கூட வந்து இறங்குறா, இதெல்லாம் இந்த காலனில இருக்க மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசி, சீக்கிரமா உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வையன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சோ தங்கச்சியோட இந்த ஆக்டிவிட்டியை பத்தி அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப சஞ்சய்க்கு வேற தெரிஞ்சிருச்சுல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் யோசிக்கிறாரு. நீ ஒழுங்கா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. நான் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. சோ தங்கச்சி உங்க பேரை டேமேஜ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அதனால இந்த மாதிரி சாவடிச்சிட்டீங்களான்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. நாளா சாவடிக்கலன்னு சொல்றாரு. தங்கச்சியை சாவடிச்சுட்டு அந்த கில்ட்டை தாங்கிக்க முடியாம தான் இவரே சாட்டையில அடிச்சுக்கிட்டாருன்ற மாதிரி நம்மள நினைக்க வச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, சஞ்சய் தப்பானவன்னு தெரிஞ்ச வெளியே சொல்ல முடியாம இவர் மறைச்சு வச்சிருக்காருல, அந்த கில்ட் தாங்க முடியாம தான் இவரே சாட்டையில அடிச்சிருப்பாரு. என் தங்கச்சியை சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப தங்கச்சியை யார் என்ன பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது அந்த தூக்க மாத்திரையை பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்கினது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. ஒரு ரெப்பு மருந்தெல்லாம் தரும் போது ஒரே ஒரு தூக்க மருந்து பாட்டில் மட்டும் மிஸ் ஆகும். அதை தப்பாம யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தராங்க. அந்த ரெப்பை அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்க வீட்டுக்கிட்ட வராங்க. ரெப்பு போலீஸ் வந்தது தெரிஞ்சோன்னா வேகமா இங்கிருந்து ஓட பாக்குறான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. யார்கிட்டடா தந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், ஒருத்தங்கிட்ட நான் வித்தன்ற மாதிரி இவனுமே சொல்றான். சரி, அவனோட ஃபேஸ் உனக்கு தெரியும்ல, வரையறதுக்கு நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே அடையாளத்தெல்லாம் சொல்றான். அது மூலியமா அந்த நபர் யாருன்றதை இவங்க வரைஞ்சிடுறாங்க. நமக்கு யாருன்னு காட்ட மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்தோன்னே யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு அண்ணனும் தம்பியும் வேற ஊர்ல இருந்து இங்க படிக்கிறாங்கன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, தண்ணி ஒழுவுதுன்ற மாதிரி தான் கால் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த அண்ணன் தம்பியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுல அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல, அதாவது மருந்தை வாங்கியிருக்காரு போல. இப்ப அண்ணன் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக மருந்தை வாங்கின, என்ன பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க கஃபேல அசோக்கை மீட் பண்ணாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இந்த அண்ணன் கூட சேர்ந்த மாதிரி இவங்க கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரன்ற மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாங்க. அந்த டைம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மருந்தை கலக்கிடுறான். இவங்க கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றான். இவங்க இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனதுனால தான் இறந்து போயிருப்பாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. இவருமே அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அண்ணன் இருக்கார்ல, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. கதவை திறந்தவர் ஷாக் ஆயிடுறாரு. அவங்க தம்பி கிட்டயும் பழகி இருக்காங்க, தம்பி கூடயும் ஒன்னா இருந்திருக்காங்க. இதை பாக்குறவர் பயங்கரமா தம்பி மேல கோவப்பட்டு இருக்காரு. பிரியங்கா இருக்காங்கல்ல, லஸ்டுக்காக மட்டும்தான் உங்க ரெண்டு பேர் கூடயும் நான் ஒன்னா இருந்துட்டு இருக்கேன், உங்க ரெண்டு பேர் கூடயும் ஒரே சமயத்துல ஒன்னா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல, எங்களை விட்டுருங்க, நாங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கோன்ற மாதிரிலாம் இவனுங்க ரெண்டு பேர் சொல்றாங்க.
இப்ப வர போறீங்களா இல்லையான்னு இவங்க மிரட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரமா இந்த வீட்டை நீங்க காலி பண்ணும், நான் மேல் இடத்துல பேசிடுவேன், உங்களுக்கு வேற வீடு கிடைக்காதுன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் மாதிரி பெரிய அமௌண்ட்டை இவங்க கிட்ட தான் தந்திருப்பாங்க. நீங்க தரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவேன், உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம இவங்க 2 பேருமே இவங்க கிட்ட பணிஞ்சு போறாங்க. இவங்களுமே பாலியல் ரீதியா இவங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் அண்ணன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. மருந்தை வாங்கி கலந்து தந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ அண்ணன் தம்பி சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. இப்ப வீட்ல இருக்க அந்த தம்பியும் தூக்கிடுறாங்க. எங்கேயோ ஆரம்பிச்ச கதையை எங்கெங்கேயோ கொண்டு போனாங்க பாத்தீங்களா? இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.